ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக பண்ணலாம். பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக இது பண்ணலாம். டக்குன்னு காலையில் எழுந்திரிச்சி எல்லாம் வேலையெல்லாம் செய்ய முடியாதனால இது டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லது. அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுனதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காரம் மிளகாத்தூளெல்லாம் போடுறதில்ல. நம்ம வெறும் காஞ்ச மிளகா பிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 மிளகா சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஈஸியாக செய்யலாம். இது டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நீங்கள் ப்ளூ கலர் கத்திரிக்காய், பச்சை கலர் கத்திரிக்காய், என்ன கத்திரிக்காய் வேணால் கட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கிலையும் போட்டுக்கலாம், குண்டு குண்டாகவும் போட்டுக்கலாம், ஒரு மாதிரி சைஸை ஸ்லைடாக போட்டுக்கலாம். எது மாதிரி வேணால் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வதக்கி திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் ரொம்ப தேவையில்லை இதுக்கு. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதை நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும்ல, அந்த மிளகாயெல்லாம் அதில் சேர்ந்து சாறுறதுக்காண்டி நல்லா கொஞ்சம் ஒரு கை தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மூடி வச்சுட்டு திறங்க. அதுக்கப்புறமா பூண்டு இதுக்கு தட்டி போடுங்க. தோலோடு நல்லா தட்டிட்டு பூண்டை அதை போடுங்க. போட்டு அதையும் நல்லா ஏன்னா நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வெறும் ரசம் மட்டும் வச்சுக்கிட்டால் போதும், இல்லை ஒரு சாம்பார் வச்சா போதும். வேறு எதுவுமே வேணாம். தயிர் சாதத்துக்கு இது சாப்பிட்டுக்கலாம். வெறும் கஞ்சி இருக்குது, அதுக்கு இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு மேலே நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போடுங்க. இதுக்கு காரம் மிளகுத்தூளும் அந்த மிளகாயும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க. நல்லா குழஞ்சிட வேண்டாம், அப்படியே ஃபுல்லாக வெந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.